friends, welcome back to C-Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. ADASங்கிற ஃபியூச்சர் உண்மையிலே இந்தியன் ரோட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா அப்படிங்கிறது தான் டாபிக். ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ பொதுவாக கார் வாங்குறவங்க மைலேஜ் என்ன, சேஃப்டி ரேட்டிங் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்கறத தாண்டி ADAS இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில புது கார்ஸ்ல ADAS இருக்கு, அதுவும் லெவல் 2 ADAS. ஆனா இந்த ADAS உண்மையிலே நம்ம இந்தியா ரோட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா அல்லது ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஜிமிக் தானா? நம்ம டிராபிக்ல இது சரியா வேலை செய்யுமா? பைக்கு, ஆட்டோ, பெடஸ்ட்ரியன்ஸ் இவங்க நடுவுல இது எப்படி வேலை செய்யும்? அதுக்கு முன்னாடி ADAS லெவல் 1, ADAS லெவல் 2, லெவல் 3 அப்படின்னா என்ன கன்ஃபியூஷன்? இந்த வீடியோல இது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ADASனா என்ன? அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். அதாவது டிரைவரை ரிப்ளேஸ் பண்ண வர்ற டெக்னாலஜி கிடையாது, டிரைவருக்கு உதவி பண்ண வர்ற டெக்னாலஜி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொன்னா, நீங்க கார் ஓட்டுறீங்க, கார் உங்க அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யும். முன்னாடி வெஹிக்கிள் சடனா பிரேக் போட்டுச்சுன்னா வார்னிங் கொடுக்கலாம், நீங்க லேனை விட்டு வெளியே போனா அலர்ட் பண்ணலாம், தேவைப்பட்டா ஸ்டீரிங்லயும் அசிஸ்ட் பண்ணலாம். முன்னாடி வெஹிக்கிளுக்கு ரொம்ப நெருக்கமா நம்ம போனா அதை ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா குறைக்கலாம். அதாவது கார் உங்களுக்கு உதவி செய்யும், ஆனா காரை ஓட்டுறது நீங்க தான். இதுதான் ADAS நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான கான்செப்ட். ஸோ இப்போ ADAS லெவல்ஸை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ADASன்னு சொன்னதும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுல என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். லெவல் 0 கார் எந்த டிரைவிங் அசிஸ்டன்ஸும் செய்யாது, வார்னிங் மட்டும் கொடுக்கும், டிரைவர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். இதான் லெவல் 0. லெவல் 1 கார் ஒரு டிரைவிங் ஃபங்க்ஷன்ல மட்டும் அசிஸ்ட் பண்ணும். உதாரணத்துக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அல்லது லேன் கீப்பிங் அசிஸ்ட். அடுத்தது லெவல் 2 கார் ஒரே நேரத்தில் ஸ்டீரிங்க்கும் ஸ்பீட் அல்லது பிரேக்கிங்க்கும் அசிஸ்ட் பண்ணும். இதுதான் இப்போ பல புது கார்ஸ்ல பாக்குற ADAS. ஆனா டிரைவர் ரோட கவனிச்சுட்டே இருக்கணும். அடுத்ததா லெவல் 3 குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்ல கார் டிரைவிங்கை ஹேண்டில் பண்ண முடியும், ஆனா சிஸ்டம் கண்ட்ரோல் கேட்கும் போது டிரைவர் டேக் ஓவர் பண்ண தயாரா இருக்கணும். அடுத்தது லெவல் 4 குறிப்பிட்ட ஏரியா அல்லது ஒரு சில கண்டிஷன்ஸ்ல டிரைவர் இன்டர்வென்ஷன் இல்லாம கார் தானாவே டிரைவ் பண்ண முடியும். இதான் லெவல் 4. அடுத்ததா லெவல் 5 இதுதான் முழுமையான ஆட்டோனமஸ் டிரைவிங்னு சொல்லுவாங்க. எந்த ரோடு எந்த கண்டிஷன்லயும் ஹியூமன் டிரைவர் இல்லாமலேயே கார் தானாகவே டிரைவ் பண்ணும், அதுக்கு ஸ்டீரிங் வீல் கூட தேவையில்லை. இதுதான் லெவல் 5னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்தியா மார்க்கெட்ல இப்போ நீங்க அதிகமா கேள்விப்படுறது இந்த லெவல் 2 ADAS தான். முக்கியமான விஷயம், லெவல் 2 ADAS இருக்குன்னா அது செல்ஃப் டிரைவிங் கார் கிடையாது, நீங்க தான் டிரைவர். கார் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மட்டும்தான். இதை கண்டிப்பா நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. சரி, கார் எப்படி நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்குது? இதுக்கு கார் முன்னாடி கேமரா இருக்கும், ரடார் இருக்கும், சில அட்வான்ஸ் வெஹிக்கிள்ஸ்ல லிடார் போன்ற டெக்னாலஜியும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் சில சிஸ்டம்ஸ்ல அல்ட்ராசானிக் சென்சார்ஸ் இருக்கும். இந்த சென்சார்ஸ் எல்லாமே சேர்ந்து முன்னாடி வெஹிக்கிள் இருக்கா, பெடஸ்ட்ரியன் வர்றாங்களா, லேன் எங்க இருக்கு, வெஹிக்கிள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்ட்டு அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதோட அடிப்படையில தான் ADAS டிரைவருக்கு வார்னிங் கொடுக்குது, அல்லது சில டைம் ஸ்டீரிங், பிரேக்கிங், ஆக்சலரேஷன்ஸ்லயும் அது வந்து அசிஸ்ட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ ADASல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்பர் 1 ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங். சப்போஸ் நீங்க ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி ஒரு கார், அந்த கார் திடீர்னு பிரேக் போட்டுறாங்க, நீங்க அந்த நேரத்துல கவனிக்காம இருந்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ADAS சிஸ்டம் முன்னாடி அப்டாக்கிள் அல்லது வெஹிக்கிள் இருக்கிறத டிடெக்ட் பண்ணி டிரைவர் ரியாக்ஷனுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுக்கலாம். தேவைப்பட்ட எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்ளை பண்ண முயற்சி பண்ணலாம். இதுதான் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங். இது ஆக்சிடென்ட்டை 100% பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா சரியான சிச்சுவேஷன்ல ஆக்சிடென்ட் சிவியரிட்டியை குறைக்கிறதுக்கு அல்லது கொலிஷனை அவாய்ட் பண்றதுக்கு இது கண்டிப்பா உதவும். அடுத்த ஃபீச்சர் 2 அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணும்? நீங்க 80 km/h செட் பண்ணீங்கன்னா கார் 80 km/h ஸ்பீட்லயே போகும். ஆனா முன்னாடி ஒரு கார் 60 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் முன்னாடி வெஹிக்கிளை டிடெக்ட் பண்ணி உங்க காரோட ஸ்பீடை குறைக்கும். முன்னாடி வெஹிக்கிள் வேகமா போக ஆரம்பிச்சா மறுபடியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஹைவேல லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஃபீச்சர் 3 லேன் கீப்பிங் அசிஸ்ட். நீங்க ஒரு லேன்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இண்டிகேட்டர் போடாம கார் மெதுவா லேனை விட்டு வெளியே போகுது, அப்போ சிஸ்டம் வார்னிங் கொடுக்கும். சில சிஸ்டம் ஸ்டீரிங்ல லைட்டா கரெக்ஷன் கொடுக்கும், ஆனா இது டிரைவரை ரிப்ளேஸ் பண்ணாது. டிரைவர் கவனமாக இருக்கணும். அடுத்தது ஃபீச்சர் 4 பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர். நம்ம சைடு மிரர்ல தெரியாத ஒரு பகுதி இருக்கு, அதுதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பைக் இருந்தா நம்ம மிரர்ல சரியா தெரியாம போகலாம். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் அந்த பகுதியில வெஹிக்கிள் இருக்கிறத டிடெக்ட் பண்ணி மிரர்ல வார்னிங் கொடுக்கும்.
ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல பைக்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃபியூச்சர் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபீச்சர் 5, டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங். லாங் டிரைவ் பண்ணும்போது சில நேரம் நமக்கே தெரியாம சோர்வாயிடுவோம், தூக்கம் வரலாம், கான்சென்ட்ரேஷன் குறையலாம். சில அடாஸ் சிஸ்டம் டிரைவர் அட்டென்ஷன் குறைவா இருக்கலாங்கிறத டிடெக்ட் பண்ணி பிரேக் எடுக்க சொல்லி வார்னிங் கொடுக்கும். அதாவது கார் உங்க டிரைவிங்கை மட்டும் பார்க்கல, டிரைவர் கண்டிஷனையும் மானிட்டர் பண்ண அது முயற்சி செய்யுது. ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்தியா ரோட்ஸ்ல அடாஸ் உண்மையிலே வேலை செய்யுமா? இதுதான் இந்த வீடியோல முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ரோட்ல பைக்கு, ஆட்டோ, பஸ், சைக்கிள், அப்புறம் பெடஸ்ட்ரியன், கால்நடைகள், இது எல்லாமே ஒரே ரோட்லயே நம்ம பார்க்கலாம். அதாவது யாராலையும் எங்கிருந்து வருவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு பைக்ல போறவரு உங்க கார் முன்னாடி சடனா கட் பண்றாரு. ஒரு ஆட்டோ அடுத்த செகண்ட்லயே உங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறது யூ டர்ன் எடுக்கிறாங்க. ஒரு பெடஸ்ட்ரியன் ரோடு நடுவுல திடீர்னு கிராஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பிரெடிக்டபிள் சிச்சுவேஷன்ல அடாஸ் சிஸ்டமுக்கு எல்லா நேரமும் பெர்ஃபெக்டா ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால அடாஸ் இருந்தா இனி நாம எதையுமே கவனிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பா நினைக்க கூடாது. ஆனா ஹைவேக்கு போனதும் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நல்ல லேன் மார்க்கிங்ஸ் இருக்கும், டிராபிக் ப்ரெடிக்டபிளா இருக்கும், வெஹிக்கிள்ஸ் ஒரே டைரக்ஷன்ல போகும், லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அடாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் டிரைவர் சோர்வடைறத குறைக்கிறதுக்கு உதவும். லாங் ஹைவே டிரைவ்ல ஒரு செகண்ட் கவனம் சிதறினாலும் சில சமயத்துல அடாஸ்ங்கிறது ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் சேஃப்டியா கூட நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிட்டி டிராபிக் வருவோம். சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல பீக் டிராபிக்ல நம்ம முன்னாடி ஒரு பைக், அதுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோ, அதுக்கு பக்கத்துல ஒரு பஸ், நடுவுல ஒரு பெடஸ்ட்ரியன், அதுக்கு மேல யாராவது ராங் சைட்ல வருவாங்க. இந்த மாதிரி டிராபிக்ல அடாஸ் சில நேரம் அன்னெசரி வார்னிங்ஸ் கொடுக்கலாம். சில சமயம் பைக்கை அப்ஸ்டாக்கிளா டிடெக்ட் பண்ணி வார்னிங்கும் கொடுக்கும். சில நேரம் லேன் மார்க்கிங் கூட சரியா தெரியாம லேன் அசிஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால சிட்டி டிராபிக்ல அடாஸ் யூஸ்லெஸ்னு சொல்ல முடியாது. ஆனா ஹைவேல கிடைக்கிற அளவுக்கு அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் இங்க கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், வெதர், ஹெவி ரெயின், ஃபாக், டஸ்ட், மட் அல்லது கேமரா மேல டர்ட் படிச்சிருந்தா அடாஸ் சென்சார்ஸ்க்கு ரோட சரியா பார்க்க முடியாம போகலாம். அதே நேரத்தில் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸும் பாதிக்கப்படலாம். சில சமயம் அடாஸ் டெம்பரரிலி அன்அவைலபிள்னு கூட வார்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடாஸ் இருந்தாலும் கேமரா அப்புறம் சென்சார்ஸ் எல்லாமே கிளீனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. அடாஸ் இருக்கு, கார் தானே ஓடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். குறிப்பா லெவல் 2 அடாஸ் இது செல்ஃப் டிரைவிங் கிடையாது. நீங்க ஸ்டீரிங்கை பிடிச்சிருக்கணும், ரோட கவனிச்சுட்டே இருக்கணும், எந்த நேரத்திலையும் கண்ட்ரோல் எடுக்க தயாரா இருக்கணும். ஸோ போனை பார்த்துட்டு தூங்கிட்டு சீட்ல பின்னாடி சாஞ்சிட்டு கார் நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம விட்டுட்டா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அடாஸ் உங்களுக்கு உதவலாம், ஆனா உங்க கவனத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அப்போ அடாஸ் உள்ள கார் வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட ஆப்ஷன் என்னன்னா, நீங்க அடிக்கடி ஹைவேல டிராவல் பண்றீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் பண்றீங்கன்னா, ஃபேமிலியோட டிராவல் அதிகம்னா அடாஸ் டெஃபினெட்லி ஒரு யூஸ்ஃபுல்லான சேஃப்டி ஃபியூச்சர். குறிப்பா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சரியான சிச்சுவேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க சிட்டில மட்டும் டிரைவ் பண்றீங்க, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க, டெய்லி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்றீங்க, ஹெவி டிராபிக்ல அடிக்கடி போறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கார் யூஸ் பண்றீங்கன்னா, அடாஸ் இல்லாத கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனால மட்டும் பெரிய லாஸ்ன்னு சொல்ல முடியாது. காரை தேர்வு செய்யும் போது அடாஸ் மட்டும் பார்த்து வாங்காம ஓவரால் சேஃப்டி, ஏர்பேக், இஎஸ்சி, பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ், கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங், அப்புறமா டயர் விசிபிலிட்டி, டிரைவிங் பொசிஷன், இது எல்லாமே நீங்க சேர்ந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலா அடாஸ் இந்தியன் ரோட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா என்னோட ஆன்சர் எஸ். ஆனா அது எங்க எப்படி யூஸ் பண்றதுங்கிறது பொறுத்து தான் அது. ஹைவேல லாங் டிரைவ்ல ப்ராப்பர் லேன் மார்க்கிங்ஸ் இருக்கிற ரோட்ல அடாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஹெவி சிட்டி டிராபிக்ல, அன்பிரெடிக்டபிள் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்ல, புவர் லேன் மார்க்கிங்ஸ்ல, அதாவது லேன் மார்க்கிங்ஸ் கிளியரா இருக்காத இடங்கள்ல, வில்லேஜ் ரோட்ஸ்லயோ அல்லது ஒரு சில அப்கண்ட்ரிலயோ, அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப மழை பெய்யுற ஏரியால நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடாஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். அதனால ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, அடாஸ் ஒரு சேஃப்டி அசிஸ்டன்ட், ஆட்டோ பைலட் கிடையாது. டெக்னாலஜி உங்களுக்கு உதவும், ஆனா சேஃப் டிரைவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவுமே டிரைவர் கிட்ட தான். உங்க கார்ல அடாஸ் இருக்கா, இருந்தா அது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, அல்லது அதிகமா வார்னிங்ஸ் கொடுத்து அநாயகமா இருக்குதா அப்படிங்கறத உங்க எக்ஸ்பீரியன்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க கார்ல அடாஸ் இருக்கிற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ஸ் அப்புறம் கார் டெக்னாலஜி வீடியோஸ்க்கு சி டிரைவர் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.